வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக் PCNF, PDNF. இது ரெண்டுமே ஒரே ப்ராப்ளமில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்தாலும் நம்ம PCNFும் கண்டுபிடிச்சிடலாம், PDFும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டிங் த ட்ரூத் டேபிள். ஸோ எக்ஸாம்பிள் ட்ரூத் டேபிள் இல்லாமல் தான் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. obtain the product of some canonical form of the formula. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் hence find the sum of product canonical formும் கண்டுபிடிக்கணும். அதாவது இதில் PCNFும் கண்டுபிடிக்கணும், PDNFும் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா இருக்குங்க இல்லையா, இதை எடுத்து நான் இங்கே எழுதிட்டு இங்கே எஸ்ன்னு அதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லெட்டு போட்டு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஸ்ன்னு எதை எடுத்துக்கிறேன், கொடுத்த கொஷின் எஸ்ன்னு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, நம்ம முதல் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஆரோஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஆரோ இருக்கு, இங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஆரோ இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சிங்கிள் ஆரோவை ரிமூவ் பண்ணிட்டு இடையில இந்த மாதிரி ஆர் சிம்பிள் போடணும். அப்புறமா இந்த ஆரோக்கு முன்னாடி இருக்கிற இந்த பீக்கு முன்னாடி ஒரு நாட்டு சிம்பிளை போடணும். இதான் ரூல். இப்போ இங்க ஒரு சிங்கிள் ஆரோ இருக்கு. இந்த சிங்கிள் ஆரோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு ஆர் சிம்பிள் போடுறேன். இந்த பீக்கு, அதாவது இங்க என்ன இருக்கு, இங்க இந்த ஆரோக்கு முன்னாடி என்ன இருக்கு, நாட் பி இருக்கு. ஸோ இந்த நாட் பீக்கு முன்னாடி ஒரு நாட் சிம்பிள் போடுறேன். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு ஆரோ ரிமூவ் பண்றீங்கன்னா அந்த ஆரோ ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு ஆர் சிம்பிள் போடணும். அப்புறமா அந்த ஆரோக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு நாட் சிம்பிள் போடணும். போட்டாச்சு. இப்போ அடுத்தது, இப்போ இங்க டபுள் ஆரோ இருக்கு, பை டைரக்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பை டைரக்ஷன் ஆரோ இருந்தா என்ன பண்ணணும், இங்க பாருங்க, இங்க Q பை டைரக்ஷன் P. இந்த மாதிரி பை டைரக்ஷன் ஆரோ இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ப்ராப்பர்ட்டி Q சிங்கிள் ஆரோ P and get P ஆரோ Q. ஸோ அதை எடுத்து எழுதிட்டேன். ஸோ இதுக்கு பதிலாக எழுதணும் Q சிங்கிள் ஆரோ P and P ஆரோ Q. இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை சிங்கிள் ஆரோவை நான் இந்த மாதிரி மாத்தியாச்சு, அதாவது பை டைரக்ஷன் இந்த மாதிரி சிங்கிள் ஆரோஸா மாத்தியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இங்க எந்த இப்போ இதுல பாருங்க, இங்க ஒரு நாட் சிம்பிள் இருக்கு, இங்க ஒரு நாட்டு சிம்பிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு நாட்டு சிம்பிள் இருந்தால் நம்ம அதை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், P ஆர் ஆர் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல பிராக்கெட் போடக்கூடாது, பிராக்கெட் போடாமலே எழுதுங்க, ஏன்னா அப்பதான் நம்ம ரெண்டு நாட்டை கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது இங்க சிங்கிள் ஆரோ ரிமூவ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆர் சிம்பிள் போட்டு இந்த நாட் பீக்கு முன்னாடி நாட் போடணும். ஸோ இந்த ரெண்டு நாட்டும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு P வந்துடுச்சு, ஆர் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் அப்படியே வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இங்க பாருங்க, உங்க ஒரு சிங்கிள் ஆரோ இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த சிங்கிள் ஆரோ ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆர் சிம்பிள் போடணும், இந்த Qக்கு முன்னாடி ஒரு நாட்டு சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. திரும்ப இங்க பாருங்க, இங்க ஒரு சிங்கிள் ஆரோ இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் ஆரோ என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆர் சிம்பிள் போடணும், இந்த பீக்கு முன்னாடி ஒரு நாட் சிம்பிள் போடணும். இப்போ பாருங்க, இந்த ஆரோ எல்லாம் போயிடுச்சு. ஸோ முதல் ஸ்டெப்பு, கொஸ்டின்ல ஏதாவது ஆரோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் பாருங்க, இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். இந்த PCNF, PDNF கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் PCNF கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறமா PDNF கண்டுபிடிச்சிரும். ஓகேங்களா? சரி, எப்படின்னா கண்டுபிடிக்கலாம், உங்க விஷயம் தான். சரி, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சிங்கிள் ஆரோ இந்த டபுள் ஆரோலாம் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப், நீங்க என்ன பண்ணோம்னா, இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு. இந்த எல்லா டேர்ம்ஸ்லயும் கான்ட்ராடிக்ஷனை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இதுல ஃபால்ஸ், இந்த மாதிரி இந்த டேர்ம் எழுதிட்டு இங்க ஒரு ஆர் சிம்பிள் போட்டு ஃபால்ஸ் பண்ணணும். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம், இதையும் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், இது கூட இந்த டேர்ம் கூட என்ன பண்ணணும், ஒரு ஆர் சிம்பிள் போட்டு F போடணும். இது எடுத்து இங்க எழுதிக்கலாம், இது எடுத்து இங்க எழுதிக்கலாம். அப்ப இந்த டேர்ம் பக்கத்துல போடணும் ஒரு ஆர் சிம்பிள் F. இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், RF RF RFன்னு போடணும், இந்த ஆரோஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. சரி, இங்க எல்லாமே என்ன இருக்கீங்க, ஃபால்ஸ் 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 இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி டேர்ம்ஸா மாத்த போறேன். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருந்தா அது எப்படி மாத்தலாம்னா பாருங்க, இங்க பாருங்க. இப்போ ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அது எப்படி மாத்தலாம்னா, P and not P, P and not P, இந்த மாதிரி மாத்தலாம். சரி,
இப்போ இங்கே P இருக்கு, R இருக்கு, இன்னொரு சிம்பிள் என்ன இல்லை, Q இல்லை. அப்போ நான் இந்த Fக்கு பதிலாக என்ன போடலான்னா இந்த P இருக்க இடத்துல Q போட்டுக்குங்க, அண்ட் நாட் Q. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த F நான் என்ன மாற்றிட்டேன், Qவாக மாற்றியாச்சு. ஏன்னா இங்கே P இருக்கு, R இருக்கு, ஸோ Q வேணும் அதனால். இப்போ அடுத்தது, இப்போ இந்த F நான் என்ன மாற்ற போகிறேன்னா இங்கே Q இருக்குது, P இருக்குது, அப்போ என்ன மாற்றணும், ஆராக மாற்றிடணும். அப்போது இந்த ஃபால்ஸு இங்கே ஆராக மாற்றியாச்சு, ஆர் அண்ட் நாட் ஆர். நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ இங்கே ஒரு F இருக்குது, இது எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இந்த F நான் என்னவா மாற்றலாம், ஏன்னா இதில் P இருக்குது, Q இருக்குது, அப்போ என்ன தான் எனக்கு வேணும், ஆர் தான் வேணும். ஸோ இதை ஆராக மாற்றியாச்சு. ஸோ ஆறு அண்டு அப்புறம் என்ன இருக்குங்க, நாட்டு கேட்டு P இருக்குது. ஸோ Pக்கு பதில் இங்கே ஆறு. புரியுதுங்களா? இந்த ஆறு மாற்றியாச்சு. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த F எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் PR இருக்குது, அதனால் Q மாற்றியாச்சு. இங்கே PQ இருக்குது, எனக்கு ஆறு வேணும், ஆறுன்னு மாற்றியாச்சு. இங்கேயும் PQ இருக்குது, இங்கே ஆறு வேணும், ஆறு மாற்றியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவாக பயன்படுத்த போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு PRR இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். இந்த டேர்ம் எடுத்து அப்புறம் R இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? திரும்பவும் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குது, ஆண்டு சிம்பிள். இந்த ஆண்டு சிம்பிள் எழுதிட்டு திரும்பவும் இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டு அப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்கீங்க, நாட்டு Q. புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இங்கே எழுதிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த R எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே அடுத்து என்ன இருக்கீங்க, அண்ட் திரும்பவும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து எழுதிட்டு இந்த ஆர் சிம்பிள் எழுதிட்டு இப்போ ரெண்டாவது டேர்ம் நாட் Q அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் பாருங்கள். இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம், நாட் Q RP இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு, ஆர் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சாச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், நாட் Q RP எழுதிட்டு ரெண்டாவது டேர்மில் இருக்கீங்க நாட் ஆர் அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த சென்டர் சிம்பிளை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து மூணாவதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் எழுத போகிறோம் பாருங்கள், நாட் P RQ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இங்கே எழுதியாச்சு. எழுதி இங்கே ஆறு கூட ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆர். திரும்ப என்ன பண்ணோம், இப்போ இந்த சிம்பிள் எடுத்து இங்கே எழுதிட்டு திரும்ப இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இங்கே எழுதிட்டு என்ன பண்ணோம், இங்கே என்ன இருக்கீங்க, ஆர் சிம்பிள் போட்டு இங்கே ரெண்டாவது டேர்ம் எடுத்து எழுதணும், நாட் ஆர். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் எழுதியாச்சு, இந்த டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் எழுதியாச்சு, இந்த டேர்முக்கும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் எழுதியாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இதில் எங்கேயாவது சேமாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது எது சேமாக இருக்குன்னு பாருங்கள். இதில் PVRVQ வேறு எங்கேயாவது PVRQ இருக்கா, எங்கேயுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் PVR நாட் Q இது எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், PR நாட் Q வருதுங்களா, PR நாட் Q, PR நாட் Q எல்லா இதுலேயும் இருக்குது. PR நாட் Q இதுலேயும் PR நாட் Q இருக்குது. அப்போது இதுலேயும் PR நாட் Q இருக்குது, இதுலேயும் PR நாட் Q இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணிடலாம். ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணுங்க, உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதுலாம் எடுத்து அப்படி எழுதணும். ஏன்னா இந்தமாதிரி ரிப்பீட்டேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். இதுதான் மூணாவது ஸ்டெப். ஓகேங்களா? இப்போது அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்குங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நான் ஆர்டராக எழுத போகிறேன். அதாவது PQR இந்த ஆர்டரில் PQR 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 இந்த ஆர்டரில் எழுதிட்டு இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதிடுறேன். ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணிடுங்க. ரெண்டும் ஒன்று தானே, ஏதாவது ஒன்று கேன்சல். ஸோ எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணி அந்த ரெண்டுத்தில் ஒன்று கேன்சல் பண்ணிட்டு எழுதிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஆர்டராக எழுதிட்டேன். PQR 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 இந்த மாதிரி எழுதியாச்சுங்களா. இதுதான் எனக்கு கிடைச்ச PCNF. ஓகேங்களா? ஸோ அந்தமாதிரி ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த PCNF எழுதிடணும். சரி, இப்போது நம்ம PDNF கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸ் டேர்ம்ஸ் எழுதணும். மேக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் PQR. அது என்ன சார் மேக்ஸ் டேர்ம்ஸ்னால், இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இது நம்ம இதை வச்சு இது ஒன்றை வச்சு மற்ற எல்லாத்தையும் எழுதிடலாம். பாருங்கள், இப்போது PRQRR
இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு நாட் சிம்பிள் போட்டுடணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பீக்கு நாட் சிம்பிள் போடுறேன், மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது கியூக்கு நாட் சிம்பிள் போடுறேன். அடுத்தது மூணாவது ஆருக்கு நாட் சிம்பிள் போடுறேன். இப்போ எனக்கு 4 டேர்ம்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ டபுளாக நாட் போடணும். ஸோ பிக்கும் கியூக்கும் நாட்டு போடுறேன், இது ஒரு டேர்ம். அப்புறம் கியூக்கும் ஆருக்கும் நாட்டு போடுறேன், இது ஒரு டேர்ம். அடுத்தது பிக்கும் ஆருக்கும் ஒரு நாட்டு போடுறேன். ஸோ இந்தமாரி எனக்கு இன்னும் 3 டேர்ம்ஸ் வந்துடுச்சுங்களா? லாஸ்ட்ல எல்லாத்துக்குமே நாட்டு போடுறேன். ஸோ டோட்டலாக எனக்கு இந்த மாதிரி 8 டேர்ம்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நாட் எஸ்ன்னு எடுத்துக்க போறேன். இது நாட் எஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. பி ஆர் கியூ ஆர் ஆர், இதுலயும் பி ஆர் கியூ ஆர் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பி இருக்கு, ஆர் இருக்கு, நாட் கியூ இருக்கு. அப்போ பி இருக்கு, ஆர் இருக்கு, நாட் கியூ இருக்கு. இங்கேயும் இருக்குங்களா? இதை கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்புறம் டபுள் கியூலையும் ஆர்லையும் நாட் இருக்கு, கியூலையும் ஆர்லையும் நாட் இருக்கு, கியூலையும் ஆர்லையும் நாட் இருக்கு. அப்போ இது இங்க இருக்கு இல்லையா? அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து பியில மட்டும் ஒரு நாட் இருக்கு. பியில மட்டும் நாட் எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க. இது சேமா இருக்குங்களா? கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இங்க வந்து பிலையும் ஆர்லையும் நாட் இருக்கு. இதான் பி, இதான் ஆர். அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கு? பி வி கியூ வி நாட் ஆர். அடுத்தது இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆண்ட் சிம்பிள் போட்டணும். ஓகேங்களா? ஆண்ட் சிம்பிள். அடுத்தது இது எடுத்து இங்கே எழுதிப்போம். அடுத்தது திரும்ப இன்னொரு ஆண்ட் சிம்பிள் போட்டு இது எடுத்து எழுதிப்போம். அதாவது கேன்சல் பண்ணாதெல்லாம் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணி எழுதிடணும். திரும்ப என்ன பண்ணணும்னா இன்னொரு வாட்டி நாட் போடணும். நாட்டு போட்டு இது எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக மாற்றணும். இப்போ இங்க பி இருக்கா? ஸோ பிக்கு ஆப்போசிட் நாட் பி. இங்க ஆர் சிம்பிள் இருக்கு, அப்போ ஆண்ட் சிம்பிள். இங்க கியூ இருக்கா? அப்போ நாட் கியூ. ஆர் இருக்கா? அப்போ ஆண்ட். இங்க நாட் இருக்கா? அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா எழுதணும் ஆர். இப்போ இங்க ஆண்ட் கேட் இருக்கா? இப்போ ஆர் கேட். எல்லாத்தோட ஆப்போசிட். இப்போ நாட் பி இருந்தா வெறும் பி, இங்க ஆர் இருந்தா ஆண்ட், இங்க நாட் கியூ இருந்தா வெறும் கியூ, இங்க ஆர் இருந்தா ஆண்ட், இங்க வெறும் ஆர் இருக்கு. அப்போ நாட் போட்டு ஆர் போடணும். இப்போ ஆண்ட் இருந்தா இங்க ஆர். நெக்ஸ்ட் இப்போ இங்க நாட் இருக்கு, நாட் இருந்தா நாட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். இப்போ இங்க ஆர் சிம்பிள் இருக்கு, அப்போ ஆண்ட் சிம்பிள். இங்க நாட் இருக்கு, ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும் கியூ. இப்போ இங்க நாட் இருக்கு, ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா எப்படி எழுதிருக்குன்னு? ஸோ இந்த இடையில வந்து நாட் பி, இந்த இடையில வந்து இங்க ஒரு ஆர் சிம்பிள் வரும். ஓகேங்களா? அது விட்டுட்டு இருக்கிறேன் பாருங்க. சரி, ஓகேங்களா? இந்த இடையில இங்க ஒரு ஆர் சிம்பிள் வரும். சரி, அப்போ இந்த ஆர் சிம்பிளை மாத்தணும்னா அண்ட், அதாவது நாட் இருந்து அதுக்கு ஆப்போசிட் பி, இங்க ஆர் இருக்கு. ஓகேங்களா? அப்போ அண்ட், இங்க நாட் கியூ இருக்கு. அப்போ நாட் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் கியூ. இங்க இடையில திரும்ப ஆர் சிம்பிள் இருக்கு, அதை ஆண்ட்னு மாத்தியாச்சு. இங்க நாட் இருந்தா ரிமூவ் பண்ணிட்டு ஆர்னு எழுதியாச்சு. ஸோ இதுதான் PDNF. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். பொறுமையா நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரோலாம் ரிமூவ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் லாஸ்ட்ல அதில் இருந்தா பயன்படுத்துங்க. அதாவது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி ஆரோஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்துலேயும் RF 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 கான்ட்ராடிக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த எஃப்க்கு ஏற்ற மாதிரி எது இல்லையோ அதை சூஸ் பண்ணி இங்கே எழுதுங்க. பிஆருக்கு கியூ எழுதுங்க, QP இருக்கு ஆர் எழுதுங்க, PQ இருக்கு ஆர் எழுதுங்க. ஸோ இது மாதிரி எழுதிட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பயன்படுத்திட்டு எது ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கோ அதை கேன்சல் பண்ணிட்டு வரது தான் PCNF. உங்களுக்கு PDNF வேணும்னா இந்த மாதிரி மேக்ஸ் டேர்ம்ஸ் எழுதிட்டு இதில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் மீதி இருக்கிறது தான் வந்து நாட் எஸ். அதுக்கு இன்னொரு வாட்டி நாட் ஆப்போசிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு PDNF கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.